நீங்க ஒரு 3 வீலர் ட்ரக் வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது டாடானுடைய ஏஸ் ப்ரோ. இது லைட் ட்ரக் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஏற்கனவே டாடா ஏஸ்க்கு சின்ன யானைன்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஆனா இது அதை விட கொஞ்சம் சின்னது. சோ இத குட்டி யானை அப்படின்னு கூப்பிடலாம். அண்ட் இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபிள் 4 வீல் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜினோட வர்றது. அதுக்கப்புறமா உங்களுக்கு பெட்ரோல் வித் சிஎன்ஜில பை ஃபியூவல்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவி வெர்ஷன்லயும் வருது. பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம டாடா ஏஸ்ல பார்த்த அதே இன்ஜின் தான் 694 சிசில 2 சிலிண்டர்ல 30 பிஹெச்பியும் 55 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினா கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் வித் சிஎன்ஜி வெர்ஷன்ல கொஞ்சம் பவர் அவுட்புட் மட்டும் குறையுது. 26 பிஹெச்பியும் 51 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட்டா கிடைக்கும். அண்ட் இந்த இன்ஜின் கூட ஒரு 4 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இவி வேரியன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல உங்களுக்கு 14.4 கிலோவாட் ஹவர்ல எல்எஃப்பி பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் டெக்னாலஜில வரக்கூடிய பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி IP67 ரேட்டடாவும் இருக்குது. அண்ட் இந்த பேட்டரி பேக்னுடைய ரேஞ்ச் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 155 கிலோமீட்டர் கிளைம்ட் ரேஞ்சா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட்னு சொல்லி பார்த்தோம்னா 38 பிஹெச்பியும் 104 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏற்கனவே டாடா ஏஸ் வந்து இந்த மினி ட்ரக் செக்மெண்ட்ல ஒரு ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கடந்த 2 டிகேடா 2005ல டாடா ஏஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025ல இருக்கும். இப்போ ஏஸ் ப்ரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இது வரைக்கும் 25 லட்சம் டாடா ஏஸ் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்களாம் டாடா மோட்டார்ஸ். இந்த பைஃபியூல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது டைரக்டா உங்களுக்கு சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிளா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி பர்பஸஸ்க்காக ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க்குமே கூட கொடுத்திருக்காங்க. இதனுடைய பேஸ் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் உங்களுக்கு 3.99 லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது பைஃபியூல் அது வந்து பெட்ரோலை விட ஒரு 1 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி, அரௌண்ட் ஒரு 5 லாக்ஸ்ல வரும். மூணாவது வேரியன்டான இவி வேரியன்ட் அந்த பைஃபியூல் வேரியன்ட்டை விட 1,20,000 ரூபாய் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 6.2 6.3 லாக்ஸ் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ் தான். நான் இனிஷியலா சொன்ன மாதிரி ஒரு 3 வீலர் ட்ரக் வாங்குறீங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு எஃபிஷியன்சியும் அதோட ஒரு சுப்பீரியரான வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட தான் இந்த டாடா ஏஸ் ப்ரோவை டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோடு தாங்கிறதுக்காக ஹை ஸ்ட்ரெங்த் சேசியும் அதுவும் ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸை ஹெவி லோட்ஸ்ல கொடுக்குற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய கார்கோ கேரியிங் கெப்பாசிட்டி அதாவது தொட்டி அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.5 ஃபீட் லெங்த்தும் 4.7 ஃபீட் உங்களுக்கு வித்தும் கிடைக்குது. அண்ட் இதனுடைய கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 750 கிலோஸ் ஒரு 3/4 டன் வந்து உங்களுக்கு லோட் கெப்பாசிட்டியா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கார்கோ கம்பார்ட்மெண்ட்டை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பேட்டபிளா மாத்திக்கலாம். சோ இது வந்து ஃபுல்லி கவர்டு கண்டெய்னராவோ இல்ல முனிசிபல் ஆக்டிவிட்டிஸ்க்கோ இல்ல ரீஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டட் கண்டெய்னர்ஸ் நீங்க வந்து பாடி ஃபிட்மெண்ட் பண்ணும் அப்படின்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே கம்பேட்டபிளா தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேபினை பொறுத்த வரைக்கும் கார் லைக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எர்கனாமிக் சீட்டிங் அதாவது சீட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்து தள்ளிக்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு லாக்கபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கிராஷ் டெஸ்டட் வந்து உங்களுக்கு AIS 096 கம்ப்ளைண்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு வந்து வருது. அண்ட் அது போக ஆப்ஷனல்